அமைதியை தேடி நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் அமைதியாக இருங்க. அமைதியை தேடி சில பேர் இமயமலைக்கு போகிறாங்க. இமயமலை ரொம்ப விசேஷமானது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே போனால் தான் நீங்கள் அமைதியாக இருப்பீங்கன்னா உங்கள் அமைதியில் ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு முன்னாடியும் சரி உங்களுக்கு பின்னாடியும் சரி நிறைய கூச்சலும் குழப்பங்களும் இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கூடமே மனதை செலுத்தாமல் நீங்கள் தனிச்சையாக ரொம்ப இயல்பாகவே வெகு சாதாரணமாக இருந்தீங்கன்னா அது வெகு சிறப்பானது. அதுதான் அமைதி அப்படின்னு நான் சொல்வேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இது யார் சொன்னது தெரியுங்களா? இது ஓஷோவோட வாக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். ஒரு இஸ்லாமிய பக்கீர், குறி சொல்கிறவர்னு சொல்லுவாங்க. அவர் சொன்ன வாக்கு இது. இதை சொன்ன உடனே நான் அவர் காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் அவர் சட்டுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. காலில் விழுறதை அவர் ஏற்றுக்கவே இல்லை. காலில் நீங்கள் விழ வேணாம், நீங்கள் என்னோட தோழர் அப்படின்னு அந்த கம்யூனிச வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். தோழர் என்ற வார்த்தை கம்யூனிசத்தில் இடம் இருக்குது. ஆனால் பக்தியில் இடம் இருக்கா, ஆன்மீகத்தில் இடம் இருக்கான்னா ஆன்மீகத்தில் இருக்கே. சுந்தரர் இறைவனை தோழனாக தான் சொல்கிறார். அதனால தான் அவரை தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெகு சிலர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி குறி சொன்ன அந்த இஸ்லாமியர், அவர் இஸ்லாம் மதத்தில் குறி சொல்கிறது தடைப்படுத்திருக்கு. ஆனால் அவர் தர்கா வழிபாடை பற்றி ரொம்ப நிறைய பேசினார். அதெல்லாம் பிடிச்சது. அவர் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு.